ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக நைக்காவில் சம்மர் சேல் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆஃபரில் எனக்கு நான் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் எல்லாமே ஆஃபரில் இருந்தது. அதனால் நான் என்னுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணுற மாதிரியான திங்ஸ்லாம் தான் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கியிருந்தேன்றது அப்படியே ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக போட்டுடலான்ட்டு. நமக்கு எப்போவுமே ஷாப்பிங் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுமாரி உங்களுக்கும் இருக்குன்னு நினச்சின்னா நான் ஓப்பன் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பு, ஃபேஷியல் வேக்ஸ் ஸ்ட்ரிப் வாங்கியிருந்தேன். அது என்னோடய கிளைண்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனரு, 2 லிப் லைனர் வாங்கியிருந்தேன். ஒன்று எக்ஸாக்டாக என்னோடய ஷேட்லேயே இருந்தது, இன்னொன்று வந்து இதை விட கொஞ்சம் டார்க் ஷேடில் இருந்தது. ஆக்சுவலாக அது சூப்பர் ஸ்டே, லாங் ஸ்டே அந்த மாதிரியான லிப் லைனரு. நெக்ஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பாட்டில் திங்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி பொருளாக தான் இருக்கும். எஸ், இது லைனரு. என்னோடய பர்சனல் யூஸ்க்காக லாக்மியோட ஐலைனர் வாங்கியிருந்தேன். அதுவும் இதுதான் பெரிய பாக்ஸாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தது என்னோடய லிப்ஸ்டிக் கிட்டில் இருந்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் ரீஃபில் பண்ணலான்ட்டு இப்போ புது பிராண்டான ரீகோட்டில் இருந்து அந்த 10 ஷேட்ஸ் மினி லிப்ஸ்டிக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்ன ஷேடு சூட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் மெப்ளினில் சூப்பர் ஸ்டேன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த லிப்ஸ்டிக்ஸு. இதில் ஷேடும் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷேட்லாம் காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால் இதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டார்க் கலரில் ஒரு லிப் லைனரு, அதே பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து தான். பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அதையும் நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துருந்தேன். டார்க் கொஞ்சம் என் ஸ்கின்னை விட அது டார்க் கலராகவே இருந்தது. அப்போ இது டீப்பர் டோனுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் லக்ஸுரியான ஐட்டம்லாம் வேறு மாதிரி ஒரு டார்க் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இது ஒரு பாக்ஸ்லேயும் இன்னொரு பாக்ஸில் வந்து ஒரு பிங்க் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நைக்கா பிங்க் சேல் அந்த மாதிரி தான். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் என்னோடய பர்சனலாக நான் வாங்கி பார்த்தது தான். இது நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவனும் எந்த பக்கம் திருப்பி திறந்து பார்க்குறேன், எந்த பக்கம்னு தெரியல. சரி பேப்பரை கிழிச்சிடுவோன்னுட்டு ஃபுல்லாக கிழிச்சி எடுத்தாச்சு. இதில் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது, நிறைய ஐட்டமாக இருக்குங்க. ஒரு 3 ஃபவுண்டேஷன் தான். அதுக்கு வந்து கொஞ்சம் அது லக்ஸுரியான ஐட்டம்ன்றதால அதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃபவுண்டேஷன் வந்து 3600 800 அந்த மாதிரி வரும். மேக்கோட ஃபவுண்டேஷன், மேக்கோட ஸ்டுடியோ 6 ஃபவுண்டேஷனில். அது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு அது ரீஃபில் பண்ணுறதுக்கு உடனே தேவைப்பட்டது. அது இந்த வாட்டி நைக்கா சேலில் நல்ல ஆஃபர்லேயே இருந்ததால் அதை நான் பிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 30, 45 டார்க்கர் டோனாக இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு டார்க்கர் டோனை புதுசாக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது இதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லவே முடியும். அந்த டார்க்கர் ஷேடு வந்து 58 இதுதான். அது ஆக்சுவலாக ரொம்ப டார்க்காக இருக்குமோ, யூஸ் ஆகாத போயிடுமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படிலாம் இல்லை. மேக்கில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் எல்லா ஃபவுண்டேஷனுமே ஒரு குட் ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஷேட்ஸ்லாம் ஸ்வாட்சஸ் உடனே எனக்கு எதெல்லாம் பண்ணி பார்த்துடணும் அந்த மாதிரி ஒரு என்தூசியாஸில் கடகடன்னு பிரித்து போட்டு பார்த்தேன். எனக்கு அந்த ஸ்வாட்சஸும் நல்லா இருந்தது, பிளண்டிங்கும் சூப்பராக இருந்ததுன்றால மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காகவும், இந்த ஷேடு என்னென்ன மாதிரி ஷேடு எந்தெந்த டிஃப்ரெண்ட் கொடுக்குதுன்றது காமிக்கிறதுக்காகவும், இது என்னோடய வாட்சில் இருக்கிற ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணது, ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணது. இந்த கை வந்து ஃபவுண்டேஷன் போடாமல் பிளாங்காக இருக்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி நான் மீடியம் டோனு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் டோன் வாங்கியிருந்தேன் 30 நம்பர்னு சொல்லிவிட்டு. அதுவும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சேன். என்னதுக்கு வந்து டார்க் ஸ்கின் தான். எனக்கு வந்து அந்த 58 கரெக்டாக இருந்தது. எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் ஷேடு இருந்தது. இது வந்து 45 வந்து என்னோட கொஞ்சம் கலரை காமிக்கணுன்னா 45 யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தது. 30லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக என் ஸ்கின்னுக்கு ஆக்சிடைஸ் ஆகும், கருத்து போன மாதிரி காமிச்சிடும்.
நான் அது ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு போட்டு காமிக்கிறதுக்காக போட்டு காமிச்சேன். ஆக்சுவலாக எனக்கு அதை போட்டு இப்போ பிளெண்ட் பண்ணி என்ன ஷேடு வருது, எப்படி கலர் வருதுன்னு பார்த்துடணும். ஒரு ஆர்வ கோளாறு அந்த மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு டெலிவரி ஆனதும் அறக்க பறக்க பிரித்து அது என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி இருக்குன்னு பொறிச்சு கடன்னு எல்லாத்தையும் பார்க்குற ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த இப்போ வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆஃபர் சேல் அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நான் தான் வந்து எனக்கு 1 இயர்க்குள்ளே இது எல்லாமே தீர்ந்துடும். நம்ம நார்மலாக ரெகுலர் யூஸ்க்கு வாங்கி வச்சுருக்கோன்னா அது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவே மாட்டோம். இது ஆக்சுவலாக 26 to 27 வரைக்கும் எனக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கும் போதும் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அதுலேயே எக்ஸ்பைரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. லைனர் வாங்குறப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அந்த பிரிசில்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சுன்னா நமக்கு தின்னான லைன் வராது, திக்கான லைன் தான் வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இது வரைக்கும் லாக்மியோட ஐலைனர் யூஸ் பண்ணல. ரெகுலர் யூஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அந்த பிரிசில்ஸ் என்ன சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரீகோட்டோட லிப்ஸ்டிக்லாம் பிரித்து என்னென்ன கலர் இருக்குது, என்னென்ன ஷேடு இருக்குதுன்னு பார்க்கணும். கையில் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்குறதுல எனக்கு வேஸ்ட் ஆகிடுமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவேன். அதனால் பிரித்து என்னென்ன கலர் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எல்லாருமே கொஞ்சம் லைட் பிங்க் ஷேட்ஸு, ஒரு சில ரெட் ஷேடு, மற்றபடி நியூட் ஷேடு தான் நிறைய இருந்தது. நியூட் ஷேடு மேக்ஸிமம், பிங்க் 1 2, ரெட்டு 1 1 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போதைக்கு பிரைட்ஸ் எல்லாமே நியூட் கலர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால எனக்கு அது ஓகேவாக இருந்தது. அதோட கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக இருந்தது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரீகோட்டோட பிராண்ட்லேருந்து. நீங்களும் இந்த மாதிரி என்ன கலர் லிப்ஸ்டிக் வைக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு 10 ஷேடு லிப்ஸ்டிக் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட பெரிய சைஸ் லிப்ஸ்டிக்கே கூட வாங்கலாம். ஆக்சுவலாக இதோட ரேட்டு 899 அந்த மாதிரி போட்டிருந்தது. இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸு அது எனக்கு வாங்கினதில்ல, என்னோடய கிளைண்ட்டுக்கு வாங்கினதுன்றதால பிரிக்காமல் அப்படியே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மெப்ளினோட இந்த சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக்கு. இது நல்லா பிரைட் ரெட்டு. என்னோடய ப்ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம சூட் ஆகும். எனக்கு பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்தது, எடுத்து பார்க்கும்போதே செம்மையாக. அதேமாரி ஒரு 2 டார்க் நியூட் ஷேடு, ஒரு டார்க் லைட் பிங்க் ஷேடு, எல்லா ஷேடுமே எனக்கு ஓகேவாக இருந்தது. இதோட ஸ்வாட்சஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லிப்ஸ்டிக்கோட ஸ்வாட்சஸும் எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ்லாம் சூட் ஆகுன்றதையும் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது எல்லாமே லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்கு, மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால் எனக்கு வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இது பார்க்கும்போது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.